திருச்சிற்றம்பலம். சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை, அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லெனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றாழியம் எம் உயிர் துணையே. நாம இன்னைக்கு பார்க்க போறவர் மாணிக்க வாசக எம்பெருமான் அருளிய திருக்கோவையார் 8ஆம் திருமுறையாக மலர்கிறது. திருவாசகம் பாடி திருக்கோவையும் பாடினார் மாணிக்க வாசகர். சிவபெருமான் திருவாசகத்தில் வர்ற திருவம்பாவையை சொல்லி பாவை பாடின வாயால் கோவையும் பாடுங்க அப்படின்ட்டு அந்த ஆளவாய் உடையார் கேட்டதுக்கு நம்ம மாணிக்க வாசகர் அருளி செய்த திருக்கோவையார். இந்த திருக்கோவையாரை பாடினாதான் நாம் முற்றும் திருவாசகத்தை பாடின மாதிரி எனக்கு அப்படி தோணுது. இது ஏன்னா பாவை பாடின வாயால் கோவை பாடுங்கன்னு சொல்லியிருக்காரு. நம்ம பாவை மட்டும்தான் பார்க்குறோம், திருவாசகம் மட்டும்தான் பாடுறோம். ஆகையினால கோவையும் பாடினா நம்ம சிவபெருமானுக்கு ரொம்ப பிடிச்சமானது. திருக்கோவை பாடுற அன்னைக்கு அப்படி ஒரு ஆனந்த கூத்தாடுவார் எம்பெருமான். திருக்கோவை 14 இரவுக்குறி 8ஆம் திருமுறையாக திருக்கோவையார். அதில் 14 இரவுக்குறி. இதில் 8 பாடல்களை பாடிட்டோம். இப்போ 9வது பாடல்லேருந்து நம்ம பார்க்க போகிறோம். இரவர உரைத்தல். இந்த பாடலில் நமக்கு சொல் விளக்கம் தெரியல, அதெல்லாம் நீங்கள் நினைக்க வேணாம். நம்ம இதை பாடுறதே பெரிய விஷயம். ஏன்னா எவ்வளோ பேருக்கு தெரியும் திருக்கோவை இருக்குது, இதெல்லாம் பாடணும்னு? திருக்கோவையை கேளுங்க, பாடுங்க. நம்ம தெரியாமல் பாடினாலும் இறைவனுடைய புகழை தானே பாடுறோம், வேறு ஏதாவது தவறானதையா பாடுறோம்? இது இறைவனிடத்தில் போய் நம்மளுடைய வீட்டு சூழலை நல்ல முறையில் இருக்கும், கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற சச்சரவுகள்லாம் தீரும். திருக்கோவை பாட பாட நம்ம வீட்டில் அப்படி ஒரு சுபிட்சம் உண்டாகும். பாடி பாருங்க. திருச்சிற்றம்பலம். காரைக்கால் அம்மையார் சொன்ன மாதிரி புனிதவதியார் வீட்டுக்கார் இன்னொரு மாம்பழம் எடுத்துன்னு வாங்க பார்க்கலாம்னு. நீங்கள் பார்க்கலாம்னு கேட்டிங்கன்னா பார்த்துட்டு தான் போவீங்க. அந்த மாதிரி பார்க்கணும், இவங்க சொன்னாங்களே நம்ம வீடு எப்படி இருக்குதுன்னு பார்க்கணும்னு பாடாதீங்க. மனமாற வேண்டி என் குடும்பத்தில் இந்த மாதிரியான தொந்தரவுகள்லாம் இருக்குது, அதெல்லாம் நீங்கி நாங்கள் நல்லா இருக்கணும், கணவன் மனைவி ஒற்றுமையாக இருக்கணும், நல்ல வாழ்வு வாழ வேணும். ஞானசம்பந்தர் சொல்கிற மாதிரி இந்த மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவில்லை அப்படின்னாரு. அதை நம்ம மாணிக்க வாசகர் திருக்கோவையை கொடுத்து முற்று பண்ணியிருக்கார். திருவாசகம் பாடுறவங்க அனைவரும் திருக்கோவையை பாடுங்க. இதை பாடினா என்னன்னு எனக்கு சொல்லலை, அவர் போயிட்டாரு. ஆனால் நான் பாடி அனுபவித்ததை உங்களுக்கு சொல்கிறேன். நான் திருக்கோவை பாடும்போதெல்லாம் நிறைவான சக்ஸஸ். அன்னைக்கு ஒரு நாளும் இல்லாத கிடைக்காததோ எதையோ நினச்சிக்கிட்டு இருந்து அது வரலையே நீ வருத்தப்பட்டோ உடனடியாக கிடைக்கும். உடனடியாக எனக்கு நடந்திருக்கு. அதை தான் உங்களுக்கு கொண்டு வந்து உணர்த்துற. திருக்கோவையை பாடி பலனடைங்க. திருச்சிற்றம்பலம். மோட்டங் கதிர்முளை பாங்குடை தில்லை முன்னோன் கழற்கே கோட்டம் தரும் நம் குரு முடிவேற்பன் மழை குழுமி நாட்டம் புதைத்தன்ன நள்ளிருள் நாகம் நடுங்கச் சிங்கம் வேட்டந்திரி சரிவாய் வருவான் சொல்லும் மெல்லியலே கொலு உறவர குழலிக்கு இரவரவு உரைத்தது ஏதங்குறி மறுத்தல். செழுங்கார் முழவு அதிர் சிற்றம்பலத்து பெருந்திருமால் கொழுங்கான் மலர் இட கூத்து அயர்வோன் கழல் ஏத்தலர் போல் முழங்கு ஆர் அரி முரண்
வாரண வேட்டை செய் மொய் இருள்வாய் வழங்கா அதரின் வழங்குகென்றுமோ இன்று எம் வல்லலையே கொலு இழுக்கும் பெரிது இரவரின் என அழுக்கும் எய்தி அறிவை உரைத்தது. இந்த 2 பாடலே உங்களுக்கு கண்ணை கட்டுற மாதிரி இருக்கும். ஆனால் அருமையான பாடல். இந்த திருக்கோவையை பாடுங்க. பாடி மாணிக்க வாசகர் சிவபெருமானுக்காக அருளி செய்தது. சிவபெருமானே மனம் வந்து கேட்டிருக்கார், பாவை பாடின வாயால் கோவை பாடுங்க மாணிக்க வாசகரே அப்படின்னுட்டு. அதை நாம் பாடலைன்னா எவ்வளோ பெரிய தப்பு இல்லையா? பாடினோம். இப்போ எனக்கு இதனுடைய பொருள் விளக்கம்லாம் இதில் கொடுத்துருந்தா உங்களுக்கு அருமையாக சொல்லுவேன். இப்போ நம்ம இதை மறுபடியும் பார்க்கலாம். மோட்டங் கதிர்முளை பங்குடை தில்லை முன்னோன் கழற்கே கோட்டம் தரும் நம் குரு முடி வெற்பன் மழை குழுமி நாட்டம் புதைத்தன்ன நள்ளிருள் நாகம் நடுங்கச் சிங்கம் வேட்டன் திரி சரிவாய் வருவான் சொல்லும் மெல்லியலே செழுங்கார் முழவு அதிர் சிற்றம்பலத்து பெருந்திருமால் கொழுங்கான் மலர் இட கூத்து அயர்வோன் கழல் ஏத்தலர் போல். அந்த திருமால் அங்கே போய் பள்ளி கொண்டு பார்த்துக்கிட்டு இருக்காரு இல்லையா? இவருக்கு அங்கே தான் நம்மளால் காலை பார்க்க முடியல, இங்கே பார்த்துக்கிட்டே இருக்கலாம் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து படுத்துக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கார். நடராஜர் பக்கத்தில் பார்த்தீங்கன்னாக்கா இடது கை பக்கத்தில் சந்நிதியில் இருப்பார். இவர் எப்போ எந்த காலத்துக்கு எங்கே என்ன எப்படி வைக்கிறாரு, அவங்க 2 பேருக்குள்ளே சண்டை வந்தது, யார் தீர்மானம் சொல்கிறது, நான் பார்க்கலன்ட்டார். தப்பு தப்பாக ஆடுறாரா ரைட்டாக ஆடுறாரா? நீங்கள் அங்கே திருவண்ணாமலையில் திருவடியே நம்மளுக்கு தெரியல, எங்கே நம்ம திருவடியே பார்த்துக்கிட்டு இருப்போம் அப்படின்னு சொல்லி எல்லாமா நினச்சி அங்கே பார்த்துக்கிட்டு இருக்கார். அதை அழகாக சொல்கிறாரான்னு எனக்கு தெரியல, எனக்கு பட்டதை நான் சொல்கிறேன். செழுங்கார் முழவு அதிர் சிற்றம்பலத்து பெருந்திருமால் கொழுங்கான் மலர் இட கூத்து அயர்வோன் கழல் ஏத்தலர் போல் முழங்கு ஆர் அரி முரண் வாரண வேட்டை செய் மொய் இருள்வாய் வழங்கா அதரின் வழங்குகின்றுமோ இன்று எம் வல்லலையே. அருமையான பொருள் பதிந்த திருக்கோவையாரை நிறைய பேர் நாடக வடிவத்திலையும் காதலன் காதலி பாடல் வடிவத்திலையும் தான் போட்டிருக்காங்க. ஆகையினால நாமும் திருக்கோவையை பாடி சிவபெருமானுடைய பேரருளை பெறுவோம். வாங்க, இதையெல்லாம் கொண்டு வந்து சேர்க்குற எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது தேவாரம், திருவாசகம், திருப்புகழ் இப்படியெல்லாம் இருக்குதா எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் போய் சேரணும்னு போடுற பதிவு. இதை எல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை கூற வேணாம். ஏன்னா இது எங்களை மாதிரி தெரியாதவங்களும் பார்த்து பயனடையணும். நல்ல ஆதரவு கொடுங்க. மென்மேலும் சப்ஸ்கிரைபர் உயர வழி பண்ணுங்க. சப்ஸ்கிரைபரே வரமாட்டீங்க, வியூவர்ஸும் பார்க்க மாட்டீங்க. எவ்வளவோ வேலையில் என்னென்னவோ பார்க்குறீங்க. சிவபெருமானுடைய திருவருளை பெறத்துக்கு உங்களுக்கு என்ன தடையாக இருக்குதுன்னு எனக்கு தெரியல. ஓம் நமச்சிவாயம். நல்லதே நடக்கும். எங்கும் இறை அருள் பெருகட்டும். திருச்சிற்றம்பலம். மாணிக்க வாசகர் திருவடிகளே போற்றி போற்றி.